3 யோவான் 4வது வசனத்தை நம்முடைய சிந்தனைக்கென்று திருப்பிக் கொள்வோம். 3 யோவான் 4வது வசனம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும். ஆமென். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதே 2 யோவான்ல 4வது வசனத்துல பாருங்க. 2 யோவான் 4வது வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3 வசனத்திலையும் மையப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சத்தியத்தில் நடப்பதினால் சந்தோஷம். அல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பதினாலே கர்த்தருக்கு சந்தோஷம். இரண்டாவது, சத்தியத்திலே நடப்பதினாலே நமக்கு சந்தோஷம். சத்தியத்தை விட்டு வழிவிலகி நடக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்முடைய மனசாட்சி உள்ளே உறுத்த ஆரம்பிக்கிறது. ஐயோ, இந்த வசனத்தின்படி இன்றைக்கு நான் சரியாய் செயல்படவில்லை, இந்த வசனத்தை விட்டு நான் விலகி விட்டேன் என்று நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஒரு தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் துக்கப்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிடாதீங்க, துக்கப்படுத்தி விடா. எப்பொழுது துக்கப்படுத்துகிறோம்? வசனத்தை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி நடக்கும் போது, அதன்படி செய்யாத போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால். என் பிள்ளைகள், இது யோவான் எழுதுகிறார் இந்த நிருபத்தை. அப்ப யோவானால் ரட்சிப்புக்குள் வழி நடத்தப்பட்ட அந்த பிள்ளைகளை குறித்து சகோதரர், அவருக்கு நெருக்கமானவர்கள் யோவானுக்கு செய்திகள் அனுப்புறாங்க. நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தின பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருடைய ஒரு 3வது நபர் யோவான் இடத்துல போய் சொல்லுகிறதை பார்க்கிற இந்த வசனம் அப்படித்தான் இருக்கிறது. யாரோ ஒருவர் போய் யோவான் இடத்துல சொல்லுகிறார்கள், நீங்க ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின பிள்ளைகள், நீங்க ஞானஸ்நானம் கொடுத்த பிள்ளைகள் இன்றைக்கு சத்தியத்தில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் அவர் அந்த நிருபத்தை எழுதுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை. இதே காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் ரட்சிப்புக்குள் வழி நடத்தின பிள்ளைகள், நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், ஆமென், என்னால் பாவ மன்னிப்பை பெற்ற பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எது ஆண்டவருக்கு சந்தோஷம் அப்படின்னா, சத்தியத்திலே நடப்பதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவானுக்கு மாத்திரமல்ல, ஆமென், நம்மை கர்த்தருக்குள் வழி நடத்துகிற ஊழியக்காரருக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பது எதுதானா? சத்தியத்திலே நடப்பது. அல்லேலூயா. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, பாஸ்டருக்காக சத்தியத்திலே நடக்கிறவர்களா இருப்பாங்க. ஐயா பார்த்துருவாரு, அல்லது யாராவது பார்த்துருவாங்க, பக்கத்தில் இருக்கிற விசுவாசி நம்மை பார்த்து விடுவார், அதற்காக சத்தியத்திலே நடப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறது இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் சத்தியத்தின்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான காரியம் எதுனா, ஏன் பிள்ளைகள், இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கும் பொழுதுதான் அவர் அது கேள்விப்படுகிறார். அப்ப நம்ம சத்தியத்திலே நடப்பதை ஆமென் சொல்ற மற்ற ஜனங்கள் பார்க்கிறார்கள், புறஜாதி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். வேறொரு சந்தோஷம் ஆண்டவருக்கு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. சரி, சத்தியம்னா என்ன அப்படின்னு இருக்கும். சத்தியம்னா எது அப்படின்னா வாசிங்க. இப்ப நம்ம வாசித்த வேத பகுதி தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 142வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119.
உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அப்ப சத்தியங்கிறது என்னது சொல்லுங்களேன். கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனம் தான் சத்தியம். சரி, இன்னொரு வசனத்தை வாசி. வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். பிரீத்தி வாசி பார்க்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், ஆமென், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பின்னும் அவர், இந்த வசனங்கள், நான் எழுதி கொடுத்த இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகளாய் இருக்கிறது. நல்ல அந்த 119 சங்கீதத்திலேயே இங்கேயும் வாசிக்கிறோம், வசனமே சத்தியம். கர்த்தர் எழுதி கொடுத்த சட்ட திட்டங்களே சத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதே புத்தகத்திலே 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தர் நம்ம சில நேரத்துல சத்தியமா சொல்றியா அப்படி கேக்குறோமா? அவன் சொல்றது ரீலா இருக்கும், ஆனா அவன் அதுக்கு ஒரு சத்தியம் பண்ணுவான் பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப டாப் இருக்குது. அதுக்கு ஒரு சத்தியத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரெண்டு கையை அப்படி தட்டி சத்தியமா சொல்றேன். சத்தியம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மாறாது. சத்தியம் ஒருபோதும் நிலைபெயர்ந்து போகாது. சொன்னது சொன்னபடிதான், அதுதான் சத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னொரு ஆதாரத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 என்ன சொல்லுகிறது? ஆமென், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கோ, உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் சத்தியம், உம்முடைய வேதம் சத்தியம், அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகள் சத்தியமானது. இந்த சத்தியத்திலே நடப்பதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சத்தியம் எது அப்படின்னு சொன்னா வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும். ஆமென். முதல்ல பார்த்த வசனங்கள் எல்லாமே வசனம் சத்தியம், வார்த்தை சத்தியம் என்று சொல்லப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன். அப்படியானால் வார்த்தைக்கும் இயேசுவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? வார்த்தை தான் இயேசுவாக வெளிப்பட்டது. இயேசு வார்த்தையாய் இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வார்த்தை தான் இயேசுவாக பிதா குமாரனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இப்போ அவர் மரித்து மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டார். இப்பொழுது இயேசு வார்த்தையாக இந்த வேதத்திலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேத புத்தகம் அதை வெளிப்படுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆமென், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆமென். இப்பொழுது அந்த டெக்ஸ்ட் மாறுது, வார்த்தை மாறுது பாருங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்ப இருந்தது வார்த்தையில் சொல்லப்பட்டிருந்தது ஒரு உயிர் உள்ள பொருளை குறிக்கிற, ஒரு நபரை குறிக்கிறதாக அந்த இடத்துல அவர், அந்த வார்த்தையானவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல். அந்த வார்த்தைங்கிற பதம் மாறி அவர் என்கிற ஒரு உயர்நிலைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப அந்த வார்த்தைக்குள்ளே 4வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த ஜீவன் அவருக்குள், அந்த வார்த்தைக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் இயேசுவாக வெளிப்பட்டார். நாம் எதை கவனிச்சிட்டு இருக்கிறோம்? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேற சந்தோஷம். சரி, என்ன கவனிக்கிறீங்களா? ஆமாம், என்ன மட்டும் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நம்மை குறித்து ஆண்டவருக்கு போய் ஒரு யாராவது சாட்சி சொல்லிட்டு போறான்னு வச்சுங்களேன். பிரதர், உங்களை பத்தி நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன், சொல்லிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? தயவு செய்து அப்படி கூட வேண்டாம். இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இருக்கு, நான் போய் பாஸ்டர் பார்த்துட்டு வந்துடுறேன், உங்களை பத்தி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வரான்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க அதேதான் கரெக்ட். தேவப்பிரியா சொன்ன ஆன்சர். அவர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஏன் என்னை பற்றி என்ன சொல்ல போகிறார்கள்? ஒரு பயம் வந்து. ஆனா
நாம சத்தியத்தில் நடக்கிறோமா இல்லையா என்பதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்திலே நடப்பது ஆண்டவருக்கு சந்தோஷம். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? துக்கப்படுத்திடாதீங்கன்னு சொல்லுது. நாம் துக்கப்படுத்துகிறவர்களா அல்லது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் எழுதி கொடுத்த வேத வசனத்தின்படி ஒன்று. இரண்டாவது, இயேசு வாழ்கிற அல்லது வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழ்கிறது தான் கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு மகிழ்ச்சி. ஆமென். நிறைய கட்சிகளை பாருங்க, நீங்க அரசியல் கட்சியில் எத்தனையோ பேர் கட்சிகள் இருக்கு. அவங்க சொல்றாங்க நாங்க பெரியாருடைய கொள்கையின்படி தான் நடப்போம், அண்ணா சொன்னபடி தான் நடப்போம் சொல்றாங்களா இல்லையா? லெனின் ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை ஏற்படுத்தியவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அவர்கள் என்ன சொல்லி, அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லி, அவன் மரித்து போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் அவர்கள் என்ன செய்யறதில்ல, விட்டு விடு. எந்த இடத்துல போனாலும் அதை பத்தி தான் செயல்படுத்துகிறானா இல்லையா அது வேற விஷயம். ஆனா பேசுவதெல்லாம் அந்த கொள்கையே பேசிட்டு இருப்பான். ஒரு அழிந்து போகிற அரசியல் கட்சியே அவ்வளவு தூரம் தன்னுடைய தலைவனுடைய கொள்கையை இறுக பிடித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் எழுதி கொடுத்த வேத வசனம், கர்த்தரே வார்த்தையாக வெளிப்பட்டவர், கர்த்தரே சத்தியமாய் வெளிப்பட்டவர். அப்படியானால் அவர் எழுதி கொடுத்த சத்தியத்தின்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். வேற வழியே கிடையாது. நமக்கு ஒரு கொள்கை ஆண்டவர் வச்சிருக்கார், கட்டுப்பாடுகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றோம்? என்னுடைய பிள்ளைகள் எதில் நடக்கிறாங்க? சத்தியத்தில். நான் எழுதி கொடுத்த வசனத்தின்படி நடக்கிறார்கள், நான் எழுதி கொடுத்த வார்த்தையின்படி நடக்கிறார்கள். யாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு எழுதி கொடுத்த வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை போல வாழ்கிறோம்? இயேசுவின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இயேசு எழுதி கொடுத்த வார்த்தையின்படியும் இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய அவரை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நிற்கணும். சொல்லுங்க, சத்தியத்திலே நிற்கணும். இரண்டாவது, சத்தியத்திலே நடக்கணும். மூன்றாவது, சத்தியத்திலே ஓடணும். முதல்ல என்ன சொன்ன? சத்தியத்துல நிக்கணும். முதல்ல சத்தியத்துல, இரண்டாவது நடக்கணும், மூன்றாவது ஓடணும். மூன்றுக்கு வசனம் இருக்குதா? இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் நாமத்தில் நிமித்த நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே. முடிவு பரியந்தம் எதில நிலைத்திருக்கிறோம்? சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவன், சபையில் நிலைத்திருக்கிறவன், கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள்ளே நிலைத்திருக்கிறவன், வசனத்தில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்யப்படுவான்? ஒரு நாள் கர்த்தருடைய வருகை நாட்களே அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்படியே நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க வேற. இது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலக அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசுடைய ஆளுகையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது, அது கர்த்தருடைய வருகை நாட்கள். அது நிரந்தரமாய் நம்மை இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்க. அப்ப முதல்ல சத்தியத்துல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும், நிலை நிக்கணும். இன்னொன்னு சொன்ன, சத்தியத்துல நடப்பது. வாசிங்க, சங்கீதங்களின் புத்தகம் 119 32வது வசனத்தை ஒருவர் வேகமாய் சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 119 32 என்ன சொல்லுகிறது? நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனையின் வழியாக என்ன செய்வேன்? ஓடுவேன். முதல்ல சத்தியத்துல நிற்பேன், இரண்டாவது ஓடுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிக்கிறோம். அடுத்தது ஆமென், ஸ்தோத்திரம். சத்தியத்துல ஆமென் ஓடுவது. ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியத்துல நடக்கிறோம், சத்தியத்துல ஓடுகிறோம். சத்தியத்தில் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க? எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடாங்க. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா வேகமா ஓடுவோம். கால் துரிதமானவன் ஒன்றிலே என்ன செய்வான்? சொல்லுங்களேன். இடறி விழுவான். கால் துரித வேகமா ஓடிட்டு இருக்கிறான். அவன் கொஞ்சம் மிஞ்சின நீதிமான், பயங்கரமான
எப்படி ஓடுங்க? பொறுமையா. ஒரு மராத்தான் ஓட்ட பந்தயத்தை போல. கர்த்தருடைய பரிசுத்த முதல்ல சொன்ன சத்தியத்துல என்ன செய்யணும்? நிற்கணும். இரண்டாவது சத்தியத்துல நடக்கணும். மூன்றாவது சத்தியத்துல ஓடணும். கர்த்தருடைய பரிசுத்த இன்னைக்கு நம்ம சத்தியத்துல நடப்பது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓடுனா நடக்க நிக்கலாம் எல்லாம் கரெக்ட். நடக்கிறோமா? சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த வசனம் ஏன் இப்படி எழுதப்படவில்லை? என் பிள்ளைகள் என்னை ஆராதிப்பதினால், என்னை பாடி துதிப்பதினால், ஆலயத்துக்கு தவறாமல் போவதினால், அல்லது காணிக்கை தசமபாவங்களை கொடுப்பதினால் அப்படி நான் கேள்விப்படுகிற சந்தோஷமே வேறொரு சந்தோஷம் எனக்கு கிடையாது. ஏன் அந்த இடத்துல எழுதப்படல? எழுதி இருக்கலாமா இல்லையா? நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தில் நடப்பதுதான் சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் நான் ஆராதிப்பது, ஆலயத்துக்கு போவது, கர்த்தருக்கு கொடுப்பது, இதெல்லாம் கர்த்தருக்கு சந்தோஷம் இல்லையா? சொல்லுங்க, சந்தோஷம் இல்லையா? இது சந்தோஷம் தான். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல சத்தியத்துல நடங்க, அப்புறம் ஆண்டவருக்கு கொடுக்க. நான் சத்தியத்துல நடக்காம எவ்வளவு காரியங்களை செய்தாலும் அது கர்த்தரை ஒருபோது என்ன செய்யாது? சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. வாரந்தவரம் ஆராதனைக்கு போலாம், வாரந்தவரம் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கலாம், தசமபாகங்களை கொடுக்கலாம், அவன் துதி ஆராதனை செய்யலாம். ஆனா நான் இதுல மட்டும் நடக்கிறது இல்லை. சத்தியத்துல மாத்திரம் நடக்கலன்னு சொன்னா கர்த்தர் அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதல்ல சத்தியத்திலே நடக்கிறவர்கள் ஆராதிப்பார்கள், சத்தியத்திலே நடக்கிறவர் கர்த்தருக்கு கொடுப்பார்கள், சத்தியத்திலே நடக்கிறவர்கள் தவறாமல் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் முதல்ல சத்தியம். கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி வா. கர்த்தருடைய நாம மகிமை. உதாரணமாக நம்ம சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அமலேக்கியரை முற்றும் அழித்து விடு. அதுதான் கர்த்தர் சொன்னது. ஆனால் சவுல் என்ன செய்கிறாரு? ஒன்றுக்கு உதவாதவைகளையும் இரண்டாம் தரமானவர்களை அழித்து போட்டு முதல் தரமானவர்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு விட்டார், அரண்மனைக்கு கொண்டு விட்டார். அது கர்த்தருக்கு பிரியுமா? அது கர்த்தரை சந்தோஷப்படுத்துச்சா? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்றாரு, சவுலை ராஜா வாக்கினது எனக்கு, சொல்லுங்க சத்தமா, மனஸ்தாபப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். ஏன் ஐயா? பலிகளுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரே, ஆடு மாடுகளை கொண்டு வந்திருக்காரு, முதல் தரமான கனிகளை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல, எனக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம், வசனத்தின்படி வாழ்வது தான் முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அழிச்சிரு எல்லாத்தையும் அழிச்சு. கர்த்தருடைய நாம மகிமை. வேதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க. 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் ஆராதனை. சொல்லுங்க, அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க. ஜெபம் அருவருப்பானது, ஆராதனை அருவருப்பானது, காணிக்கை தசமபாகம் அருவருப்பானது, எத்தனை நல்ல காரியங்களை செஞ்சாலும் அருவருப்பானது. ஏன் அப்படின்னா அந்த விசுவாசி, அந்த கர்த்தருடைய பிள்ளை முதல்ல எதை செய்யல அப்படின்னா வேதத்தை கேட்கல, வேதத்தின்படி நடக்கல, வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கல. அப்ப வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்கி கொண்டு அதன்படி வாழாதபடி இருக்கிற மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வதில்லை? சொல்லுங்களேன், கேட்பது கிடையாது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கக்கூடிய ஜெபம் அருவருப்பானது. ஆராதனை வேண்டாம் சொல்றார், துதி ஆராதனை வேண்டாம். முதல்ல என்ன செய்யணும்? அதனால ஒரு உதாரணம் குடிங்க. வேதவசனம் சொல்லுகிறது சாராயம் குடிக்காது சொல்லப்பட்டிருக்கு. வாரம் ஒரு சனிக்கிழமை வரைக்கும் சாராயத்தை குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருக்கு ஆராதனை பண்றோம்னா கர்த்தர் பிரியப்படுவாரா? சொல்லுங்க. சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்னா வாரம் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வீட்டில் ஒரே வழக்கு, வாக்குவாதம், சண்டை, சச்சரவு. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஆமீன் வெள்ளத்தின் மேல் வெள்ளநடிகனை நிரப்புங்கன்னு சொல்லி பாட்டு பாடினா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? சத்தியத்தின்படி நடந்திருக்கணும். அப்ப ஆராதனை செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அதே நீதிமொழிகள் 15:8 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. 15வது அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆமென், செம்மையானவருடைய ஜெபமோ, சத்தியத்தின்படி நடக்கிறவருடைய ஜெபமோ, வசனத்தின்படி வாழ்வருடைய ஜெபமோ அல்லது அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானது, சந்தோஷமானது. அல்லேலூயா.
உற்சாகமா சொல்லணும். அல்லேலூயா. அவன் யூடியூப்ல பதிவாயிட்டு இருக்குது. பல பேர் பார்ப்பாங்க, என்ன இவர் தனியா பேசிட்டு இருக்கிறாரான்னு நினைப்பாங்க. இதுவும் சேர்ந்து அங்க பதிவாயிட்டு இருக்கு. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் அல்லேலூயா. சரியா? வேற ஒன்றும் கிடையாது. இல்லை என்ன செய்யணும், கொஞ்சம் அலாட் பண்ணி ஏன் பக்கமாவே வச்சுக்கணும், வசனத்தையே கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை சொல்றோம், ஒரு அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஆராதனை, பாடல், துதி, ஆமென், ஆலயத்துக்கு எல்லாமே கர்த்தருக்கு வேண்டாம் ஆக சொன்னா அது செம்மையானவர்கள் செய்ய வேண்டியது. நம்ம முதல் வசனம் என்ன வாச்சோம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்ல. கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரே ஒரு காரியம் சத்தியத்திலே நடப்பது, வசனத்தின்படி வாழ்வது, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி மாத்திரம் செய்வது. உலகம் சொல்லுகிறபடி அல்ல, உறவுகள் சொல்லுகிறபடி அல்ல, நண்பர்கள் சொல்லுகிறபடி அல்ல. நம்மை உயிருக்கு உயிராய் நேசித்த, இப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு சொல்லுங்களேன் சத்தமா, இயேசு. அல்லேலூயா. இயேசு. அல்லேலூயா. அதன் அடையாளமாக தான் அவர் ஜீவனையே கொடுத்தார். அவர் சொல்லுவதை செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு சந்தோஷம். நம்மை குறித்து கர்த்தர் கேள்விப்படும் சாட்சி சொல்றார், என் பிள்ளைகள். அவர் என்ன சொல்றாரு, என் பிள்ளை, நான் தெரிந்து கொண்ட பிள்ளை சத்தியத்திலே நடக்கிறார்கள் அல்லது சத்தியத்தை விட்டு விலகி நடக்கிறார்கள் என்று அவர் கேள்விப்படும்போது நிச்சயமா அவர் வருத்தப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. அப்படியானால் இந்த நடப்பது, சத்தியத்திலே நடப்பது அப்படிங்கிறது என்ன, வே ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையை குறிக்கிறது. என்னுடைய ஜீவ காலம் எல்லாம் நான் எதன்படி வாழ்ந்திருக்கிறேன், சத்தியத்தின்படி வாழ்கிறேன். நமக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு, நமக்கு ஒரு வரைமுறை ஆண்டு எழுதி வைத்து எங்க இருக்கிறது, இந்த வேத புத்தகம். இன்றைக்கு எல்லா மதத்திலையும் ஆமென் வேற புத்தகங்கள் வச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்துக்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, பகவத்கீதை வச்சிருக்காங்க, ராமாயணத்தை வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் குர்ஆனை வைத்திருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. அவர்கள் மற்ற மதத்தினர் தாங்கள் வைத்திருக்கிற புத்தகத்தின்படி அந்த வேதத்தின்படி நடக்கிறார்களோ இல்லையோ என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய பைபிள் சட்டத்திட்டங்களை கரெக்டா எழுதி வச்சிருக்கு. அதன்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், நடக்கணும், அதன்படிதான் வாழணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மற்ற பிரஜாதி மக்களுக்கு ஆமென் சாராயம் குடிக்காத, வம்போடுக்கு வாக்குவாதம் பண்ணாத, கொலை செய்யாத, திருடாத, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சொல்லப்பட்டிருந்தா அதன்படி செய்யறானா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆனால் நமக்கு ஒரு புத்தகம் எழுதக்கூடிய இந்த வேத புத்தகம், இதுதான் நமக்கு சட்டம். இந்த சட்டத்தின்படிதான் வாழணும். இந்த சட்டத்தை மீறி வாழும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பதுதான் கர்த்தருக்கு சந்தோஷமே ஒழிய வேறொரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கவே. சத்தியத்திலே நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆராதனை, துதி, பாடல், ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு கொடுப்பது, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. நான் சத்தியத்திலே நடக்காமல் அவைகளை மாத்திரம் செய்வதினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு அம்மா சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. அவர் பாஸ்டர் போய் சொல்றாங்க, என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப குடிக்கிறார். என்ன செய்யறார், தினமும் குடிச்சிட்டு எங்க வீட்டுல சண்டை போடுது, வாக்குவாதம் பண்ணுகிறார், ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், தயவு செய்து அவருக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி பாஸ்டர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு நாள் போய் அந்த சகோதரன் குடிக்காத, அந்த சகோதரியுடைய பேர் மேரி, இல்லாத பேரா சொல்லிடுவோம், மேரி. மேரியுடைய வீட்டுக்காரர் குடிக்காத நேரத்தில் போய் ஏசப்பா பத்தி சொல்றார். சொல்லிட்டு சரி ஐயா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு பாஸ்டர் சொன்ன உடனே, ஐயா ஒரு நிமிஷம் நிறுத்து, ஜெபம் பண்றது ஒரு நிமிஷம். சரி, நீங்க சொல்ற இயேசுவும் என் வீட்டம்மா மேரி அவ வழிபடுற இயேசு ஒரே இயேசா? கேள்வி புரிஞ்சிருச்சா? நீங்க சொல்ற இயேசுவும் வார தவறாம சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற எங்க வீட்டம்மா மேரி அம்மா, அந்த அம்மா வழிபடுற இயேசு ஒரே இயேசு தானா? பாஸ்டர் கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. நம்ம சொன்னது ஒரே இயேசு தானே, இவர் இன்னொரு கேள்வி கேட்கிறான்னு சொல்லி. ஆமா ஒரே இயேசு தான், அதுல என்ன சந்தேகம்? இல்லையே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. என்ன பிரச்சனை? ஐயா நீங்க சொன்ன இயேசு சாந்தமும் அமைதி உள்ளவராய் இருக்கிறார்.
இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மேரி வழிபடுற இயேசு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அவன் ஆராதனைக்கு போகும்போது சாதம் அமைதியா வருகிறான். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை பிரச்சனைக்குள்ள ஆக்குறதே யாருதான்? அதே மேரி தான். அதனாலதான் கேட்கிறேன், நீங்க சொல்ற இயேசுவோ என் மனைவி வழிபடுற இயேசு ஒரே இயேசுவா? இப்ப நம்ம எத்தனை இயேசு வழிபடுறோம்? ஐயோ தம்பி, நம்ம ஒரே இயேசு தான் வழிபடுறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை பிறரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி இருக்கணும், கர்த்தரை சந்தோஷப்படுத்தி இருக்கணும். கர்த்தருடைய பரிசு இவருக்கு பாஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு, என்னமோ ஒரு பிரச்சனை உள்ள இருக்குது அப்படின்னு. அப்ப சரி உங்களுக்கு ஜெபம் சொல்லி அந்த பாஸ்டர் போயிட்டார். ஒரு நான் மறுபடியும் மேரியம்மா வந்தாங்க சர்ச்சுக்கு. ஐயா பேசுறீங்களா? பேசுனேன், எல்லாம் கரெக்ட். ஆமா, நீங்க என்ன பிரச்சனை, வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு இந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, என்ன அடிக்கிறாரு, ஒதுக்கிறாரு, என்னென்ன பண்ற. அது அப்ப இவருக்கு இன்னும் கொஞ்சம், நீங்க என்ன பண்ணுனீங்க? ஐயா நான் ஒண்ணுமே பண்ணல. இப்ப இவருக்கு இன்னும் கொஞ்சம், ஒண்ணுமே பண்ணாத வீட்டுல ஏன் சண்டை வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் வாக்குவாதம் வருது? மேரி கிட்ட ஆழமான கேள்விகளை பாஸ்டர் கேட்க ஆரம்பிச்சோன்னே அந்த அம்மா உள்ள உடனே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்லையா நான் வீட்டுல இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், எனக்கும் கொஞ்சம் பொறுமை தாழ்மை ஸ்ட்ரெயின் தன்மை எல்லாம் இல்ல, அதனால வீட்டுல என்ன ஆகுது சொல்லுங்களேன், சண்டை வந்துருச்சு. சரி, இப்ப முதல்ல திருந்த வேண்டியது யாரு? சொல்லுங்க. மேரி தான் திருந்தணும். முதல்ல நீ உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. முதல்ல நானும் நீங்களுமே திருந்திட்டாலே வீட்டுல என்ன வராது. நம்ம எடுத்த உடனேயே காண்பிக்கிறது யாருதான்? உன்னாலதான் பிரச்சனை. உலகத்தில் ஒன்று காரியம் சொல்லுவாங்க, நீ ஒரு விரலை நீட்டி மற்றவர்களை குற்றப்படுத்தினால் மற்ற 4 விரலும் உன்னை சுட்டி காண்பிக்கிறது. என்ன சொல்ல போனா, மற்றவருடைய தவறுகளுக்கு நாம் நல்ல நீதிபதிகள், நம்முடைய தவறுகளுக்கு நாம் நல்ல வழக்கறிஞர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்றவருடைய தவறுகளுக்கு நாம் நல்ல நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம், ஈஸியா நியாய தீர்ப்பு கொடுத்துருவோம். ஆனா நாம் செய்த தவறுகளுக்கு நாம் வாதாடுகிறவர்களாக இருக்கிறோம், நல்ல வழக்கறிஞர்களாக இருக்கிறோம். இல்ல நான் செஞ்சது சரிதான், நான் பேசுறது சரிதான். எப்படி அநேகர் மனம் திரும்ப முடியும்? எங்கே சத்தியத்திலே நடக்கிறோம், எங்கே வசனம் சொல்லுகிறது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வசனத்தின்படி நடக்கிறோம் என்று சொன்னால் நான் தவறு செய்து விட்டேன், உண்மைதான், என்னை மன்னித்து விடு. அதுதான் சத்தியத்தின்படி நடக்கிற விசுவாசிங்க கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளமாக இருக்கிறது. மேரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிச்சாங்க. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார், மேரி கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வீட்டுக்குள்ள வம்பு வழக்கு வாக்குவாத சண்டை சச்சரவு குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனா அந்த வீட்டுக்காரர் இன்னும் மனம் திரும்பல, அந்த குடியிலிருந்து விடுபட முடியல, இன்னும் குடிச்சிட்டே தான் இருக்கிறார். ஆனால் முன்ன இருந்த மேரி குடிச்சிட்டு வந்தா ஏன் குடிச்சான்னு சண்டை போடுவான். இப்ப குடிச்சிட்டு வந்தா மேரி சண்டை போடுறதில்லை. அல்லேலூயா. இப்ப இந்த அம்மா ரொம்ப மாறிட்டாங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு மாற்றம் வந்துருச்சு. இப்ப மறுபடியும் ஒரு நாள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்துட்டார். குடிச்சிட்டு வரும்போது அந்த அம்மா பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்களேன்? பைபிள் வாசிச்சு. அவர் குடிச்சிட்டு வந்தாரு. குடிச்சிட்டு வந்துட்டு உள்ள வரும்போது ஷோகேஸ்ல வச்சிருக்காங்க, முன்னாடி அந்த டேபிள்ல வச்சது அந்த பூ பாட்டில், ஃப்ளவர் பாட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா தெரியாம தட்டி விட்டு கீழே விழுந்து உடைஞ்சிச்சு. கீழே விழுந்து உடைஞ்ச உடனே இவருக்கு போதை நிறுத்திருச்சு. இப்ப அடுத்து யார் ஆரம்பிக்க போறா சொல்லுங்க? மேரி இப்ப ஆரம்பிக்க போறா. ஆனால் மேரியின் இடத்திலிருந்து ஒரு சத்தமும் வரவில்லை. சரிங்களா? இப்ப இவர் நல்லா உத்து போய் பார்க்கிறாரு, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா இல்ல வேற ஏதாவது வீட்டுக்குள்ள போயிட்டோமா? இது மேரி தானா இல்ல வேற யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? பல சந்தேகம். கடைசியா ஏன் மேரி சொல்லுங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, போதை நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன ஒண்ணுமே சத்தம் பரவாயில்ல விடுங்க, உடஞ்ச பொருள் இன்னொரு தடவை வாங்கிக்கலாம். இப்ப அவர் யோசிக்க ஆரம்பிச்சார், என்னடா முன்ன இருந்த மேரிக்கும் இப்ப இருந்த மேரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, மாற்றம் வந்திருக்குது, என்ன நடந்துச்சு? சொல்ல ஆரம்பிச்சாங்க, கர்த்தர் இடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன், சத்தியத்தின்படி மாறினேன். அல்லேலூயா.
இப்ப எனக்கு கோபம் குறைஞ்சிருச்சு, வாக்குவாதம் பண்ற எண்ணங்கள் குறைஞ்சிருச்சு, பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு, மனக்குழப்பங்கள் குறைஞ்சிருச்சு. வீட்டுக்காரர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, அந்த பாஸ்டர் சொன்ன இயேசுவும் இப்ப மேரி சொல்ற இயேசுவும் ஒரே இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள இருக்கும்போது ஒரு இயேசுவை காமிக்கிறோம், சொல்லி முடிச்சிருங்க. ஊருக்குள்ள போன உடனே, வீட்டுக்குள்ள போன உடனே வேற ஒரு இயேசுவை காமிக்கிறோம். சத்தியத்தின்படி நடக்கிறோமா? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பாருங்கள். கர்த்தர் துக்கப்படுவார். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் 90 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறோமா, அது வரைக்கும் எனக்கு ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது, அதன்படிதான் நான் வாழ வேண்டும். அந்த சத்தியத்தின்படி நடக்கும். ஒரு இம்மி அளவு கூட வழி விலகி போவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆனால் நாம் நமக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்பட்டபடி சூழ்நிலைக்கு ஏற்றபடி வசனத்தை நமக்கு ஏற்றபடி வளைத்துக் கொள்ளுகிறோம். சத்தியத்தை நமக்கு ஏற்ற பிரகாரமாய் மாற்றிக் கொள்ளுகிறோம். தேவன் சந்தோஷப்பட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேத பகுதியை நம்ம திருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6 முதல் 10 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6 முதல். அப்பொழுது பேதுரு, அதாவது சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். தேவாலயத்தில் ஆராதனை செய்யும்படி எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஆலயத்துக்கு போறாங்க. யாரு? ஜெப வேளைய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவான் ஆலயத்துக்கு போறாங்க. வாசல்ல பிச்சை கேட்டு கொண்டு ஒரு சப்பானியான மனுஷனை அந்த இடத்துல பாக்குறாங்க. ரொம்ப நாள் அது கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. அப்ப பேதுரு யோவானையும் அவர் உற்று பார்த்து அவர் இடத்துல காணிக்கை கேட்க, காசு கிடைக்குமா, பணம் கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறார். என்ன கேட்கிறாரு? பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து என்னை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்துல ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்தான். 6வது வசனம், 6வது வசனத்தை வாசிங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒரு காரியம் என்னிடத்துல இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து என்ன செய்ய, நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். அப்புறம் கொஞ்சம் அப்படியே என்னுடைய கரெக்டா வாசிங்கன்னா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஈஸியா இருக்கும். ஆமா, மறுபடியும் வாசிங்க. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நல்ல கவனிங்க. அவன் முதல்ல என்ன செய்தான்? குதித்து எழுந்தான், நின்றான், நடந்தான். அடுத்தது நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். 9வது வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து ஓகே நல்ல கவனி. சப்பானியா இருக்கிற 6வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அங்க என்ன பண்ணப்பட்டதுன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. சுவிசேஷம் இயேசுவை பத்தி அந்த இடத்துல சொல்லி அந்த மனுஷனுக்கு சுகத்தை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது. 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? வலது கையினால் அவனை பிடித்து உடன் தூக்கிவிட்ட. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும். இப்போ அந்த சுவிசேஷத்துடைய மைய காரணராய் இருக்கிற அல்லது மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவுடைய வல்லமை வெளிப்பட்டபடியினாலே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. முதல்ல சுவிசேஷம் சொல்லப்பட்டது, இரண்டாவது அந்த சுவிசேஷத்துடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. 8வது வசனம், ரட்சிப்புக்குள்ள வந்துட்டார். ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாரா? வந்துட்டார். என்ன முதல் ஸ்டெப் என்னதான்? குதித்து எழுந்தான். என்னது முதல்ல?
குதித்து ரட்சிப்புக்குள்ள வந்த அந்த சந்தோஷத்துல குதித்து எழுந்தான். ஒரு சந்தோஷம். இரண்டாவது நின்றான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. குதித்து எழுந்தான், இரண்டாவது நின்றான், மூன்றாவது நடந்தான். வசந்த பார்த்து கட்ட பேசணும். முதல்ல என்ன செய்தா? குதித்து எழுந்தான், இரண்டாவது நின்றான், சத்தியத்துல நின்றான், அப்புறம் நடந்தான். முதல்ல அந்த குதித்து எழுகிறது தெரியுமா? அதான் ஆராதனை, அதான் துதி, அதான் ரட்சிப்பு. ஆடி பாடி துதிச்சு ஆண்டவர் என்ன ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டாரு, என்னை அவருடைய மகனா ஏற்றுக்கொண்டாரு, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. சந்தோஷத்தினால குதித்து எழுந்து அவரை துதித்து பாடுகிற ஒரு அனுபவம். இப்ப சத்தியத்துல நிக்கிறான், இப்ப சத்தியத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த காரியம் அடுத்தது எப்படி மாறுதுன்னு பாருங்க. 8வது வசனம் மறுபடியும் வாசி. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், இப்ப நடந்து இருக்கு. அப்படித்தானே இருக்கு. இப்போ அந்த மனுஷனுடைய ஒரு வியாக்கியானத்தை இப்படி இருக்கு. அவன் அப்புறம் என்ன செய்யறான்னா குதிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த நிறுத்திட்டான், ஆராதனையில நிறுத்தி கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல என்ன செய்யறான்? சத்தியத்திலே நடந்து. புரிஞ்சுட்டீங்களா? சத்தியத்துல நடந்து அப்புறம் என்ன செய்யறான்? குதிக்கிறான். முதல்ல குதிச்சான், அப்புறம் நடந்தான், இப்ப நடக்கிறான், அப்புறம் குதிக்கிறான். நம்ம எப்படி சத்தியத்துல நடக்கிறோமோ இல்லையோ, வீட்லயும் குதிக்கிறோம், ஆலயத்திலையும் குதிக்கிறோம், ஆடி பாடி ஆராதனை செய்யறோம். ஆனா சத்தியத்துல நடக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது முதல்ல குதித்தான், சத்தம் போட்டு ஆராதனை பண்ணான். இரண்டாவது என்னவா மாறிச்சு? அந்த மனிதனுடைய வாழ்க்கை சத்தியத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவருடைய சத்தியத்தில் வசனத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்புறம் என்ன செய்யறான்? துதிக்கிறான், குதிக்கிறான், ஆராதனை செய்யறான், மகிழ்ச்சியோடு பாடுறான். அடுத்தது தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள் வந்தான். அல்லேலூயா. முதல்ல குதித்தெழுந்தான், அடுத்தது நின்றான், நடந்தான். இப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். முதல்ல அதெல்லாம் வேண்டாம், முதல்ல சத்தியத்திலே நடப்போம், அடுத்தது தேவன், அப்புறம் ஆராதனை செய்வோம், அப்புறம் தேவனை துதிப்போம், அப்புறம் தேவாலயத்துக்குள்ள போறோம். 9வது வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் குதித்து எழுந்ததோ அல்லது அவர் டான்ஸ் ஆடுறதோ அங்கே எழுதப்படல. அவன் நடக்கிறதையும் என்ன சொல்லுங்க, அவன் அப்ப நம்ம நடக்கிறதையும் நானும் நீங்களும் சத்தியத்துல நடக்கிறதையும் அப்புறம் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்க என்ன செய்வாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் பாப்பா, நம்ம என்ன செய்யறோம்? தேவனை துதிக்கிறோம், ஆனா சத்தியத்துல நடக்கிறோமா? அவன் சொல்றான், ஆழமான தவறாம எங்க போயிடுறேன். யாரும் சொல்லாட்டி பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே சொல்லிடுறாங்க இல்ல, வாரம் சர்ச்சுக்கு போறேன், பாட்டு பாடுறேன், ஆராதனை செய்யறேன். அங்க ஒரு பாஸ்டருக்கு 2 பாஸ்டர் என்ன பண்றாங்க? 1 மணி நேரம் தொண்டை தண்ணிகளே கத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் மேரி மாதிரிதான் இருக்குது. மேரி 1, மேரி 2, மேரி 3 அப்படின்னு என்ன செய்யலாம்? முதல்ல வசனம் சொல்லுகிறது அவன் நடக்கிறதையும், அவன் துதிக்கிறதும் இல்ல, அவன் குதித்தெழுந்தானே அது இல்ல, அவன் சத்தியத்துல அவர் யாரு கூட போறாருன்னா அவர்களுடனே தேவாலயம், யாரு கூட? பேதுருவோடும் யோவானோடு கூட அந்த கரத்தை பிடிச்சிட்டு உள்ள போறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம சத்தியத்தினுடைய கரத்தை பிடிச்சுக்கணும், இயேசுவாவுடைய கரத்தை பிடிச்சுக்கணும், ஊழியக்காரருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஜனங்க பார்க்கறாங்க. அவன் நடக்கிறதையும், அந்த மனிதன் சத்தியத்துக்குள் நடப்பதையும், அந்த மனிதன் சத்தியத்தின்படி பேசுகிறதையும், தேவனை துதிக்கிறதையும். இப்ப நம்ம வாழ்க்கையில மற்றவர் எதை பார்க்கறாங்கன்னா தேவனை துதிக்கிறத பார்க்கறாங்க. வாரந்தவரம் ஆராதனைக்கு போயிடுறோம், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போயிடுறோம், எல்லாம் பண்றோம், ஆனா நடக்கிறோமா? சொல்லுங்க, சத்தியத்தின்படி நடக்கிறோமா? ஜனங்க பார்க்கிறது தேவனை துதிக்கிறதையும் ஆராதிக்கிறது இல்லை. ஜனங்க பார்க்கிறது நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறோமா கொடுக்க, அதை பார்க்கல. நடக்கு சத்தியத்துல நடக்கிறோம், பைபிள் படி நடக்கிறியா? முதல் கேள்வியா தான். சத்தியம் சொல்ல இங்க ஒரு மாதிரி பைபிள் சொல்லபடி நீ நடக்கிறியா? நீங்க நடக்கிறோமா நம்ம நடக்க, அதை தான் ஜனங்க பார்க்கறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம் இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வீட்டு பைப் லைன் கொடுத்துட்டாங்க இல்லையா? கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வரும். பழைய நாட்களிலே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பைப்படையிலே நாம் நடத்தின ஆராதனைகளும் இல்லையா? ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சுன்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல அங்கதான் நமக்கு பிரச்சனையே இருக்குது இல்லையா? நம்மை சோதிப்பதற்காகவே ஆண்டவர் வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா பைப்படி. அதுக்கு நமக்கு பக்கபலமா உபதிரவையான பிசாசு. ஆண்டவர் என்ன சொல்லி எதிர்பார்த்து நிக்கிறாரு? இப்ப பாரு, மாட்சி அந்த பைப்படியில எந்த சத்தமும் கொடுக்காம நிப்பா அப்படி.
பிசாசு சொல்றான், இல்ல இல்ல இப்ப மாற்றி சத்தத்தை நீங்க பார்க்கத்தானே போறீங்க. இப்ப சத்தியம் ஒரு பக்கம், இயேசு சத்தியம் பார்த்துட்டு இருக்கிறார். பார்க்கணும் என்ன நடக்க போகுது, இவனும் பார்த்துட்டு இருக்கிறான். கடைசியில ஜெயிச்சது யாரு தான் சொல்லுங்க? அவர் சொல்லிட்டு போயிட்டார், சரி முடிந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த முறையாவது நான் ஜெயிக்கிறேன், நான் பார்க்கிறேன். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம சத்தியத்துல நடக்கிறத ஜனங்க பார்க்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும், உறவினர்கள் பார்க்கணும். கர்த்தருடைய எந்த சின்ன சின்ன காரியத்தில் எல்லாமே நான் சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அதுதான் வாழ்க்கை. பெரிய அளவில் ஒரு பெரிய சத்தியத்தில் நடக்கிறது வெளியே, சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன செய்யணும். நான் ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டேன். முத்துநகர் பகுதியில் ஒரு பழனிசாமி அப்படின்னு இறந்துட்டாரு. அவருடைய மகன் ஐசக் வேல்சாமி. மொட்டை அடித்தவர்கள் இறந்தவர்களுக்கு வழக்கமா வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, மொட்டை அடிப்பாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், மொட்டை அடிக்கணும்னு சொல்லி. அவர் ஆல்ரெடி சொட்டையா இருக்கிறார். தலையில் இருக்கிறது பின்னாடி ஒரு 4 முடி தான் அவருக்கு இருக்குது. அந்த முடியும் விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து, உறவினர்களாக சேர்ந்து, நீ தான் என்ன செய்யணும். அவர் சொன்னார், அவர் சொல்லல, நம்ம விசுவாசி அவர் பக்கத்தில் இருந்த மற்ற சகோதரர்லாம் கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, என் தகப்பன் மறிச்சிட்டார், இனி அவர் எந்திரிச்சு வரப்போறது கிடையாது. நான் முடிய வெட்டுறதுனால அவர் எந்திரிச்சு மொட்டை அடிக்கிறதுனால அவர் வரப்போறாரா, இல்ல உயிரடைய போறாரா? கிடையாது. நீங்க வேணா என்ன செய்யுங்க, மொட்டை அடிச்சுங்க. கடைசிக்கு மீசையாவது அதையும் எடுக்க மாட்டேன். இந்த சமயத்துல அவருடைய அண்ணன் மாலை போட்டிருக்கிறார். அவருடைய தெய்வத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார், ஏன் அண்ணனை மொட்டை அடிச்சு சொல்லிருக்கல அப்படின்னு சொல்லி. அவர் மாலை போட்டிருக்கிறார், அதனால என்ன செய்ய மாட்டோம். மாலை போட்டது நீ மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொன்னா, நான் இயேசுவை வழிபட்டு இருக்கிறேன், நானும் மொட்டை அடிக்க மாட்டேன் போ. சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயம். நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரர் இருக்கிறார், போய் மீசியை வலிச்சுட்டு வந்துட்டார். என்னையா திடீர்னு அலிபாபா மாதிரி உட்காந்துருக்கிற? இல்லைங்க, எங்க மாமா ரொம்ப தொந்தரவு பண்ணார், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மேசி எடுத்துட்டேன். சின்ன விஷயம். சத்தியத்தில் நீங்கிறோமா? கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், செவத்துக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணு தலை நிறைய பூ வச்சிருந்தது. என்னை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல பாத்ரூம்ல காணாம போயிடுச்சு. திரும்பி வரும்போது பூவை காணும். பூ வைக்கிறது சரி தப்புங்கிற ஆர்கியூமெண்ட் அப்புறம் பார்த்துக்கணும். யார் பார்க்குறா அப்படிங்கிறத முதல் முக்கியம். என்னை யார் பார்த்துட்டு இருக்கிறா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். பாஸ்டர் பார்க்குறாரு ரெண்டாவது காரியம். அது எப்போ வீட்டுக்கு வந்ததான் ஆச்சு. திடீர்னு உங்க வீட்டில் சண்டை நடக்கும்போது நானும் ஐயா வந்துட்டோம். அதுகிட்ட நான் எல்லாம் இருக்கிற உசுரோடு இருக்கிற அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு இருக்கிற பிடிச்சிங்களேன். அந்த நேரம் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு உள்ள வந்தா எப்படி இருக்கும்? அடுத்து ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஐயா நான் யார சொல்லிட்டு இருந்தேன்னா சாத்தான் சொல்லிட்டு இருந்தேன். கர்த்தர் பார்த்து கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆமா, பல வீடுகள் ஆராதனை முடிச்சது போனதுக்கு அப்புறம் தான் இங்க பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையின் படி, இங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் படி அந்த வீட்டில் ஆரம்பிக்கிற பிரச்சனையே. நல்ல வேலை இந்த கொரோனா டைம்ல எங்கேயாவது கிரிக்கெட் விளையாடுறேன், இந்த கேரம் போர்டு விளையாடுற ஒரு ட்ரோன் கேமரா அனுப்பிச்சாங்க. நம்ம சபையிலிருந்து இனிமேல் ட்ரோன் கேமரா அனுப்பப்படுது ஒவ்வொரு வீட்டுக்கும். அது வாரந்தோறும் நம்ம வீட்டில் இந்த டிவியில டிஸ்பிளேல ஒளிபரப்பப்படும். ட்ரோன் கேமரா வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு பிரமித்தார்கள். அடே இவனா குடிச்சிட்டு இருந்தான், ஒரு காலத்துல ஊரூர சண்டை போட்டுட்டு இருந்தான், பொம்பு வழக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான், பிரச்சனை அடிதடிட்டு கிடந்தான். இவனை நம்பி ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்க முடியல. எப்படி மாறின? சத்தியம் மாத்திருச்சு, வசனம் மாத்திருச்சு. அல்லேலூயா. நம்ம யாருக்கு இல்லையா? நம்ம பாடுறோம், நான் இயேசுவின் பிள்ளை, சண்டை போட பயமே இல்லை. இல்லையா? வாக்குவாதம் பண்ண பயமே இல்லை, பொய் சொல்ல பயம் இல்லை, ஐயோ வசனத்துப்படி மீறி நடக்கிறவே பயமே இல்லை. ஆனா பாட்டு மட்டும் என்ன பாடுறோம்? தெரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான். அப்புறம்
எதுக்கு தெரிந்து கொண்டார்? எதுக்கு தெரிந்து கொண்டார்? இதன்படி நடப்பதற்கு தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் மற்றவர்களை நீ சத்தியத்தில் நட என்று சொல்வதற்கல்ல, நான் சத்தியத்தில் நடக்கிறேனா, அதன்படி வாழ்றேனா, பைபிள் சொன்னபடி நான் முதல்ல வாழ்றேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்மை வழி நடத்துகிற போதகருக்கு வேறொரு சந்தோஷம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, விசுவாசி வழிவிலகி போகும்போது, விசுவாசி உலக பிரகாரமான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் வேதனைப்படுகிறார். உங்களை வழி நடத்துகிற போதகர் வேதனைப்படுகிறார்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐயோ, அவங்க சத்தியத்தில் நடக்காம இருக்கிறாங்க. ஆமென். வழி நடத்துகிற போதகரே வழி துக்கப்படுறாங்க, சந்தோஷப்பட முடியாம. அப்படியானால் உருவாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின தேவன், அவர் சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்க. உதாரணமா இப்படி வச்சுக்க. உங்க பிள்ளைங்க குடிக்கிறவங்களா, வெறிக்கிறவங்களா, வீட்டுக்கு அடங்காதவங்களா, ஆமே, ஊரூரா சுற்றவனா இருந்தா பெற்றெடுத்த நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? சொல்லுங்க. முடியாது. மாம்சத்தின்படி பெற்றெடுத்த பிள்ளைகள் என் வார்த்தையின்படி அவன் செய்யல, என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி வேதனைப்படும் போது, நம்மை உருவாக்கினவர், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினவர், நான் எழுதி கொடுத்த சத்தியத்தின்படி வாழலே என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுவாரா, துக்கப்படுவாரா? நாம் பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும், நம்மை உருவாக்கினவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா? நம்மை குறித்து ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. அவன் துதிக்கிறதையும், அவன் நடக்கிறதையும், தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுவார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். 16வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, ஆமென், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிறது. முதல்ல அந்த வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரிகளை பார்க்கணும். சத்தியத்தின்படி நம்ம நல்ல செயலை செய்து கொண்டிருப்பதை ஜனங்கள் கண்டு, கரெக்டுப்பா, நீ இயேசுவாவுடைய பிள்ளையா இருக்கிறது சரிதான், நீ கர்த்தருடைய பிள்ளை என்பது சரிதான், வசனத்தின்படி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம கிறிஸ்டியன் சொல்றதுக்கு மற்ற பசங்களுக்கு தெரியாது. கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க இயேசு அப்படிமா. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அவங்க கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போறோம்னு சொல்ல தெரியாது. அவங்க ஒரு பசங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க இயேசு அப்படி. ஏன்? அவன் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்க? எங்கிட்டயும் உங்ககிட்டயும் இயேசுவை எதிர்பார்க்கிறான். அவன் பார்த்த இயேசு கிடைச்சதா? நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? நம்மகிட்ட எத்தனை இயேசு இருக்காங்க? அந்த வாழ்க்கை எங்க வரல, சத்தியத்தின்படி வாழ்ற வாழ்க்கை வரல. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சத்தியத்தின்படி நடக்கும். அல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க, 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை, நல்ல நடக்கைகளை அல்லது சத்தியத்தில் நடப்பதை அவர்கள் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய், சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வசனத்தை வாசிங்க, நல்ல நடக்கை உள்ளவர்களாய் என்ன பண்ணுங்க? ஒரு காலத்துல புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில், ஒரு காலத்துல அப்படித்தான் பேசுறான். நம்ம மனுஷனே கிடையாது. நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற? நீ எல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ற? ஒரு காலத்துல சொன்னாங்க. இங்க வசனத்தை விரோதிகள் விரோதமாய் பேசும் விஷயத்தில் இப்ப அப்படியே ஒரு மாற்றம். அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு, ஒரு காலத்துல எங்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அக்கிரம காரியத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நற்கிரிகளை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகள், அவர் என்ன சொல்றாரு? என் பிள்ளைகள் அப்படிங்கிற
சத்தியத்திலே நடக்கிறான். அதுதான் சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. வாசிங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை வாசிங்க. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி ஆமென் ஆமென். இது நிறைய திருமண நிகழ்ச்சிகளிலே வாசிக்கப்படுகிற ஒரு வேத பகுதி. சில நேரத்தில் சபை பிரசங்கத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள். இங்கே வசனம் என்ன சொல்வது? அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து. அப்ப நடக்கையை பார்க்கிறாங்களா இல்லையா? இப்படி எழுதப்பட்டிருக்கா? உங்கள் ஆராதனையை பார்த்து, உங்கள் துதியை பார்த்து, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த விதத்தை பார்த்து, அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போவதை பார்த்து, அல்லது திருப்பத்தூர் வாச கூட்டத்தை போவதை பார்த்து அவர்கள் போதனையின்றி ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள் அப்படின்னு இருக்கா? 1008 கூட்டத்துக்கு போனாலும் நான் சத்தியத்தின்படி நடக்கலன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது. இன்னொரு சம்பவத்தை இப்படி எடுத்துங்க. நம்ம மனவாட்டி, சபையாகிய மனவாட்டி, கிறிஸ்து மனவாளர். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சபையாகிய மனவாட்டி, நம்ம இருக்கிற எல்லாரும் சபைக்குள்ள ஒரு சில பேர் இருக்கலாம், சத்தியத்துல நடக்காதவங்க, வசனத்தின்படி வாழாதவங்க இருக்கலாம். அவர்களுக்கு சபைக்குள்ள இருக்கிறவருடைய நடக்கையை பார்த்து அவர் மனம் திரும்ப வேண்டும், அவர் மாற்றம் அடைய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை. அதாவது சபை மக்களுடைய நல்ல நடக்கையினாலே சபைக்கு உள்ளே இருக்கிற வசனத்தின்படி நடக்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் போதனையின்றி நம்முடைய நடக்கையை பார்த்து சபைக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அவன் வழி தப்பி நடந்துட்டு இருக்கான், சத்தியத்துக்கு விரோதமா நடக்கிறான், சத்தியத்தின்படி நடக்கல. ஆனா நானும் நீங்களும் நடக்கிற விதத்தை பார்த்து அந்த சத்தியத்தின்படி நடக்காத அந்த விசுவாசி சத்தியத்தின்படி நடக்கிறவரா மாறிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. அந்தபடி மனைவிகளே, நான் இப்பதான் எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. ஏன் எல்லா சர்ச்சிலையும் ஆண்கள் கூட்டம் குறைவா இருக்குதுன்னா, சொல்லுங்க, பெண்கள் கூட்டம் எல்லா சர்ச்சிலையும் எப்படி தான் இருக்குது? ரொம்ப அதிகமா இருக்குது. ஆண்கள் கூட்டம் ரொம்ப சொச்சம் கூட்டமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, சொல்லுங்க, நம்முடைய நடக்கையினாலேயே நிறைய பேர் என்ன பண்றது, வீட்டுக்காரரே இங்க வர மாட்டேங்கிறாரு, சர்ச் பக்கம் எட்டி கூட பார்க்க வர்றாரு, இறக்கி விட்டு போயிடுறாரு. நீ ஏன் போ. அவர் வரும்போது அவர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வருகிறார். இதுக்கு ஆராதனைக்கா இல்ல, மறுபடியும் கூட்டிட்டு போனமே, அங்கேயே ஐயா ஒரு ஹாஸ்டல் வச்சு அங்கேயே நடந்தது. போதனையின்றி நம்முடைய நடக்கையை பார்த்து கணவன் மாத்திரமல்ல, நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படும். நம்முடைய நடக்கையை பார்த்து நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படும். நம்முடைய நடக்கையை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கணும், எப்படி இந்த இயேசு, அல்லேலூயா, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பாருங்கள். வேறொரு சந்தோஷம் எனக்கு. முதல்ல நம்ம சத்தியத்தில் நடப்பதனால கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். இரண்டாவது ஊழியக்காரரை சந்தோஷப்படுத்தணும். ஒரு வசனத்தை வாச்சு நாம் ஜெபம் செய்ய போகிறோம். எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம். எபிரேயர் 13 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துட்டு பார்க்கலாம். எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை சத்தியத்தில் நடத்துகிறவர்கள், உங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறவர்கள், சரியான ஆலோசனைகளை சொல்லி வேத வசனத்தின்படி நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால், அது மாத்திரமல்ல விழித்திருக்கிறபடியால் அவர்கள் சந்தோஷத்தோடு, அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எது? அந்த உத்தரவாதம் பண்ணுவது அல்லது விழித்திருப்பது சத்தியத்தின்படி நடக்காத விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. அது வேஸ்ட்னு சொல்ற. உங்களை நடத்துகிறார். நம்ம நடத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை நடத்துகிறவர் பிதாவாகிய தேவன். நம்மை நடத்துகிறவர் இயேசு திரியேக தேவன் நம்மை நடத்துகிறார். ஊழியக்காரர் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார்.
கர்த்தருடைய பரிசுத்தத்தை சொல்லி சத்தியத்தின்படி இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்க சொல்லுகிறார். அதன்படி நடப்பதற்கு நாம் விழித்து விசுவாசிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் துக்கத்தோடு சந்தோஷத்தோட அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் சந்தோஷப்படுவாரு, ஊழியக்காரர் சந்தோஷம். வசனம் என்ன சொல்றது? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விழித்திருக்கிறார்களால் அவர் துக்கத்தோடு அல்ல சந்தோஷமா சத்தியத்தை சொன்னதுக்கு அப்புறம் சத்தியத்தின்படி நடக்க வேற காரியத்தை செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பா துக்கப்படும். ஊழியக்காரர் துக்கப்படுவாரா? துக்கப்பட மாட்டாரா? ஏனோதான் இருக்கிற ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அந்த ஆத்துமா இருந்த என்ன இல்லாட்டி என்ன வந்த என்ன வராங்க அப்படி இல்லை. நம்ம திருச்சபையை பொறுத்தவரை ஒரு விசுவாசி சத்தியத்தை விட்டு விலகினாலும் ஐயோ அந்த விசுவாசி சத்தியத்தை விட்டு வேறு காரியம் செய்கிறாரே, நடத்துகிற ஊழியக்காரருக்கு அவ்வளவு பாரம் துக்கம் இருக்கும் என்று சொன்னார். முன்குறித்தவர், அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்த, நம்முடைய நோக்கம் சத்தியத்தின்படி நாம் வாழணும். கண்களை முடிச்சு வைக்க ஆரம்பிக்கலாம்.